வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம MS வேர்டில் டாட்டட் லெட்டர்ஸ் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பு டாட்டட் லெட்டர்ஸை காமிக்கிறேன். ஒன்று வந்து இது மாதிரியானது, இன்னொன்று வந்து இது மாதிரியானது. ஸோ அதனால் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல்ல வந்து நம்ம இது மாதிரியான டாட்டட் லெட்டர்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் அல்லது வேறு ஏதாவது கூகுள் இன்புட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த தமிழ் கேரக்டர்ஸ் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை காப்பி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேர்டுக்கு வந்துடுங்க. வேர்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து இன்சர்ட் வந்தீங்கன்னா இங்கே வந்து வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேர்ட் ஆர்ட் வந்துட்டு இது மாதிரியான வேர்ட் ஆர்ட் உங்களுக்கு கிளாசிக் வேர்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாசிக் வேர்ட் ஆர்ட் வந்து உங்களுக்கு 2007 MS வேர்டில் இருக்கும். 2010 அப்புறம் ஹையர் வெர்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு இது மாதிரி கிடைக்காது. ஸோ 2010 அண்ட் ஹையர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த கிளாசிக் வேர்ட் ஆர்ட் வரணும் அப்படின்னாக்கா ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் போயிட்டு அதுக்கடுத்தது இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைல் நேம் ஒன்று டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வேர்ட் 97 2003 டாக்குமெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வேர்டு வந்து கம்பேட்டிபிலிட்டி மோட் அப்படிங்கிறது ஒரு இது வரும். ஸோ இது வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாசிக் வேர்ட் ஆர்ட் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ 2010 அல்லது லேட்டர் வெர்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஆர்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிளாசிக் வேர்ட் ஆர்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அந்த தமிழ் கேரக்டர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு சில ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ யூனி இல சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஃப்ரீலி மூவபிள் ஒரு ஷேப் போல் ஆகிடும். ஸோ இதுக்கடுத்தது இதை வந்து நீங்கள் பெருசாக சைஸ் வந்து மாற்றிக்கிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ஃபார்மேட் வந்து ஷேப் அவுட்லைன் வந்துடுங்க. அதுக்கடுத்தது இங்கே டேஷஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டேஷஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டாட்ஸு கூட இருக்குது. ஸோ இந்த டாட்ஸ் வந்து கொஞ்சம் லைன் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி. ஸோ இது வந்து ஒரு டைப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்ட் ஆர்ட் யூஸ் பண்ணி கூட டாட்டட் லெட்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்னொரு டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் வந்து தேடினதில் எனக்கு 2 டாட்டட் ஃபாண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ ஒன்று வந்து இங்கே இருக்கு பாருங்கள், இது தமிழ் டாட்டட் லெட்டர்ஸ் ஃபாண்ட் அப்படின்னு. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் எனக்கு வந்து தமிழ் ஃபாண்ட்டு கிடச்சிது. அது வந்து கல்பேஷ் சோட்டிலா 45 அப்படின்ற ஃபாண்ட்டு ஒன்று கிடச்சிது. ஸோ இது ரெண்டையும் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது டைரெக்டாக யூஸ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே வந்து யூனிகோட் கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இந்த யூனிகோட் டு KA கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இதை தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வேர்டுக்கு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து டாட்டட் ஃபாண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் டாட்டட் ஃபாண்ட் அப்படின்னே வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியுது. ஸோ இது ஒரு ஃபாண்ட்டு. இதுக்கு அடுத்தது வந்து ஸோ நம்ம அப்படியே பார்த்தோம்னா இங்கே இன்னொரு ஃபாண்ட் இருக்குது, கல்பேஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபாண்ட்டு. இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ஃபாண்ட்டினுடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ நான் முதல்ல யூஸ் பண்ண பார்த்தீங்களா இந்த ஃபாண்ட்டு. ஸோ இது வந்து யூனி இலசுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு. இதனுடைய லிங்க்கை கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே வந்து வெவ்வேறு வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நண்பர்களே, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.